Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா 2x minus y equal to 8 and 3x plus 2y equal to minus 2. இதுதான் நமக்கான கொஷின். இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் த ஈக்குவேஷன் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அதாவது கொடுத்துருக்குற இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். தென் அங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுற அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். தென் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை பீன்ற மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். பீன்றது ஒன்றும் கிடையாது, இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுற மேட்ரிக்ஸ் தான் பீன்ற மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். The matrix form of the system is AX is equal to B in the formula இருக்கும். Okay, where A is equals to இதுதான் coefficient matrix. just equationல இருக்கிற coefficients மட்டும் எடுத்து எழுதிக்கணும். first equationோட coefficients என்னன்னா 2 and இங்கே y பக்கத்தில் எந்த நம்பர் உள்ள, ஸோ அது 1. ஸோ 2 and minus 1. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் 3, 2. ஓகே, இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். தென் நெக்ஸ்ட் எக்ஸோடது. எக்ஸ் இஸ் நத்திங் பட் விச் கண்டெய்ன்ஸ் த அன்னோன்ஸ். இங்கே என்னென்ன அன்னோன்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. தென் லாஸ்ட் வில் பி பி. நான் பின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், which contains the right hand side of the equations. இதுதான் பீன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஓகே, then moving on to the next step where we'll be finding the inverse of A. Okay, we find determinant of A first. Why? because நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, where 2 into 2 is 4 and 3 into minus 1 is minus 3. already இங்க ஒரு minus இருக்கும், so plus 3 ஆயிடும், which will be equal to 7. 7 is not equal to 0ன்றது நமக்கு தெரியும். determinant of A not equal to 0னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா நான் சிங்குலர்னு சொல்லுவோம். ஸோ A is நான் சிங்குலர். நமக்கு இன்னொன்றும் தெரியும், A நான் சிங்குலராக இருந்தால் நமக்கு A inverse exist ஆகுன்றது, ரைட்டா? ஸோ A inverse exists. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஈஸியாக எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இந்த டயக்னலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 2 பிளேஸ் சேஞ்ச் ஆகும். தென் ஆன்டி டயக்னலில் இருக்கிற இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கும் ஜஸ்ட் சைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ். -1 +1 ஆகும், +3 -3 ஆகும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ. ஓகே, தென் ஃபைனல் ஸ்டெப் இன் ஃபைண்டிங் ஏ இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஃபார்முலா. ஓகே, we know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A. ஓகே, இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, determinant of A ஓட வேல்யூ வந்து 7, தென் adjoint A ஓட வேல்யூ 2, 1, -3 and 2. ஓகே, தென் ஃபைனல் ஸ்டெப் இன் திஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா by matrix inversion method we use x is equals to A inverse into B ன்னு சொல்லி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் ஆல்ரெடி தெரியும், which is x and y. then A inverse ஓட வேல்யூ 1 by 7, then 2, 1, -3 and 2. B ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா
8 and -2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பட் அந்த கான்ஸ்டன்ட்டை நான் அப்படியே வெளியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 8 is 16. 1 into -2 is -2. -3 into 8 is -24. 2 into -2 is -4. ஓகே, இது இப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னா 1/7. 16 minus 2 is 14 and -24 minus 4 will be -28. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 7ஆல் இந்த ரெண்டு நம்பரையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 14 divided by 7 will be 2. -28 divided by 7 will be -4. இதுதான் லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிற கேபிட்டல் எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ the solution is x is equals to 2 and y is equals to -4. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.